One Health Super Speciality Hospital, GST Road, Vandalore. புதிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் எதிரில். தொடர்புக்கு 0944502558. உங்க ஹெல்த்துக்கு One Health இருக்கு. ஜனநாயகன் படம் ப்ரீ பிசினஸ் வந்து எந்த அளவுக்கு சார் போயிட்டு படத்தினுடைய பிசினஸ் தான் சமீபத்தில் ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. எவ்வளவு போச்சு என்ன அப்படிங்கிற யாராலும் அப்படியே அலைமோதிக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு. இப்போதைக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா, ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் ஏற்கனவே வந்து கோட் படத்தை அவர் தான் தமிழ்நாடு தியேட்டர்கள் பண்ணாரு. குட் பேட் அக்லி படத்தையும் தமிழ்நாடு தியேட்டர்கள் அவர் தான் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தை தயாரிப்பது ஒரு பெங்களூரை சேர்ந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு நிறுவனம், எல்லாருக்கும் தெரியும், ஒரு பெரிய நிறுவனம். ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாளைக்கு வந்து கண்டிப்பாக படத்தை வந்து இந்த ரசிகர்களாக இருக்கட்டும், அந்த எதிர்பார்ப்பில் உள்ளவர்கள், அரசியல் ஆர்வம் உள்ளவர்கள் எல்லாரும் சேர்ந்து படத்தை ஃபுல் பண்ணி விட்டுருவாங்க 3-4 நாளைக்கு. Again, Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. ஆகாயம் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் விஜய் ஜெகா. நம்ம கூட இன்னைக்கு ஜெர்னலிஸ்ட் சுபேர் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கிறேன் சார். ஒரு வைப்ல இருக்கீங்க தெரியுது. வைபா நாள் கூட இருக்கப்ப அப்படி ஒரு வைப் சார். இப்போ இந்த சந்தோஷத்தோடய ஒரு அப்டேட் வந்து உங்கள்கிட்ட இப்போ கேட்கணும்னு நினைக்கிறேன். ஜனநாயகன் படம் ப்ரீ பிசினஸ் வந்து எந்த அளவுக்கு சார் போயிட்டு இருக்கு? முதல்ல ஜனநாயகன் விஜயனுடைய கடைசி படம் அப்படின்னு அவரே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அதனால அந்த படத்துக்கு கூடுதலான எதிர்பார்ப்பு. எப்பவுமே விஜய் படத்துக்கு விஜய் ரசிகர்கள் மட்டும்தான் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இது கடைசி படம், இது முடிச்சுட்டு நேரடியாக அரசியலுக்கு வர்றாரு, இந்த படத்தில் என்ன அரசியல் பேசியிருக்கிறாரு அப்படின்னு காமனாக உள்ள ஆட்களுக்கும் இந்த படத்தின் மேல் கூடுதலான ஒரு கவனம், எதிர்பார்ப்பு வந்திருக்கு. வினோத் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படங்களை கொடுத்த ஒரு இயக்குனர், அவர் டைரக்ட் பண்ணுறாரு. ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டோட இந்த படம் தயாராகிட்டு இருக்கு. படத்துக்கு நாளுக்கு நாள் இந்த படத்தினுடைய ஒரு எதிர்பார்ப்பு கூட்டிகிட்டே போகுது. அந்த படத்தினுடைய பிஸ்னஸ் தான் சமீபத்தில் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. எவ்வளவு போச்சு என்ன அப்படிங்கிற யாராலும் அப்படியே அலைமோதிக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு. ஆனால் நிறுவனம் கேவிஎன் பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இல்லை தமிழ்நாடு கேரளா தர முடியாது, தமிழ்நாடு மட்டும் 100 கோடி ரூபாய்க்கு எடுத்துக்கங்க அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை முதல் சீட்டிங் நடந்து அது ஒத்து வராமல் அப்படியே அது வந்து ஹோல்டில் போடப்பட்டது. அப்புறம் 2-3 வேற நிறுவனங்கள்லாம் கூட அதுக்கு சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. கேரளாவை ஏன் ஹோல்டு பண்ணுறாங்க அப்படின்னா, கேரளாவில் ஏற்கனவே தெரியும் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்குது. அவர் ஷூட்டிங் போனாலே ஏர்போர்ட்டில் வந்து குமிஞ்சிடுறாங்க போய், அந்த அளவுக்கு இருக்குது. ஏற்கனவே தெரியும் ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்லேருந்து வெளியில் போக முடியாத அளவுக்கு கேரளாவில் மிகப்பெரிய விஜய்க்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த மாதிரி கேரளாவிலையும் இருக்குது. அப்படிங்கும்போது கேரளாவில் ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது. அப்போ அதை என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாடுக்கு கேரளா எனக்கு ஒரே தான் கொடுத்துருங்க, நான் ஒரு 100 கோடி ரூபா ஆஃபர் பண்ணியிருக்காரு. இல்லை தமிழ்நாடு மட்டும் 100 கோடி ரூபாய்க்கு எடுத்துக்கங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை நடைபெற்று சரியாக இடையில முடியாமல் போச்சு. வேறு யாருக்கும் நடக்க முடியாமல் திருப்பி ஒரு ஒனர் சிட்டிங் உட்காந்து பேசி இப்போ ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு தேட்டர்கள் மட்டும் இவர் என்ன பண்ண, சரி கேரளா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா, ஓகே விட்டுருங்க அப்படின்ட்டு தமிழ்நாடு தேட்டர்கள் மட்டும் 90 கோடி ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணி முடிச்சிட்டாங்க. அநேகமாக ஒரு சில நாட்களில் அதை பற்றி நான் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு வந்துடும். இப்போ தமிழ்நாடு தேட்டர்களே ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வாங்கியிருக்கிறாரு. அவர் தான் தமிழ்நாடு முழுவதும் இந்த படத்தை திரையிட போகிறார். கேரளாவை அவர் வாங்குறாரா இல்லை வேற நிறுவனத்துக்கு கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. கேரளா ஏரியாவுக்கு வந்து விஜய்க்கு ஒரு பெரிய டிமாண்ட் ஏற்பட்டிருக்கு. சார், இப்போ இவரோட லாஸ்ட் படங்கிறதுனாலேயே ஒரு பெரிய டிமாண்டை வந்து இண்டஸ்ட்ரியில் கிரியேட் பண்ணியிருக்கோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. இல்லை உண்மைதான். அது என்ன, லாஸ்ட் படத்தை காட்டிலும் அரசியலுக்கு வர்றார். இந்த படம் கண்டிப்பாக ஒரு அரசியல் படம் தான். ஏற்கனவே நம்ம பல முறை பேசியிருக்கோம். இந்த படத்தில் அவர் என்ன பேசினாலும் அரசியல் தான். அதனால ஒரு பாட்டு கூட அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த பாட்டு வந்துச்சுன்னா ஒரு நிச்சயம் ஒரு கொள்கை பரப்பு போட்டா மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் அந்த படத்தில் ஒன்று வில்லனை நீங்கள் சாடி பேசுனீங்கன்னா அரசியல் ரீதியாக தான் அது பார்க்கப்படும். ஒரு வில்லன் இருக்கார் படத்தில், அந்த வில்லனை வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு திட்டுறீங்க, ஏதாவது ஒரு பஞ்ச் பேசுகிறீங்க அப்படின்னா அது வந்து யாராவது அரசியல்வாதியை பேசுகிற மாதிரி தான். இன்னைக்கு வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் விஜய் இல்லை. ஆமாம், இப்போ வந்து முதல் நடிகர் விஜயாக ஒரு வில்லனை பார்த்தாருன்னா ஒரு வில்லனுக்கும் கதாநாயகனுக்குமான சண்டையாக நமக்கு தெரியும். இப்போ ஒரு கட்சியினுடைய தலைவர் விஜயாக அந்த படத்தில் நடித்து ஒரு டயலாக் பேசுகிறப்ப அது வந்து அரசியலாகத்தான் பார்க்கப்படும். இந்த படத்துலையுமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் ஒரு சட்டையர் மாதிரி உள்ள படம் தான். ஆனால் இதுக்குள்ள ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் பேஸ் ஒன்று வச்சுருக்கிறாங்க. அதனால தான் பகவந்த் கேசரின்னு ஒரு தெலுங்கு படத்தை அந்த ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க, அஃபீஷியலாக ரைட்ஸ் வாங்கி அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இது மட்டும் எடுத்துக்கிட்டு மீதியெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் பண்ணியிருக்காங்க. ஒரு இப்போ வினோதை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரில்லியண்டான ஒரு டைரக்டர். ஒரு அட்டெம்ப்ட் வந்து எந்த ஜானரில் பண்ணாலுமே கொஞ்சம் பிரில்லியண்டாக பண்ணக்கூடியவர். அதனால் அந்த படத்துக்கு கடைசி படத்தை தாண்டிலும் வினோத் ரெண்டாவது அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு வரக்கூடிய படம்,
ஏன்னா தேர்தல் நேரத்துக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வரக்கூடிய படம் அப்படிங்கும்போது இந்த படத்துக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இந்த பகவான் கேசரி அந்த அந்த படத்தோட கதையா இருக்குமோ அப்படின்னு எல்லாருமே பயந்தாங்க. பட் ஆனால் அது ஒரு சின்ன இது மட்டும் எடுத்துட்டு பொலிட்டிக்கலாக தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மூவ் பண்றாங்க இல்லையா சார்? அப்படிதானே? ஆமாம், அது வந்து அண்ணன் தங்கச்சிங்கிற ஒரு பேஸ், அதை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் விஷயங்கள் தான். ஏன்னா முழுக்க நீங்கள் அந்த மாதிரி பகவான் கேசரி மாதிரியான படங்களை தமிழ்கிட்ட கொண்டு வர முடியாது, ஏற்றுக்கிற மாட்டாங்க, விஜய் ரசிகர்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க, நிறைய பேர் பயந்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி கிடையாது. இந்த படம் முழுக்க முழுக்க அரசியல் படம் தான், அரசியல் பேசக்கூடிய படம் தான், அரசியல் படம் தான், அதை மாற்று கருத்து கிடையாது. அதனால தான் உங்களுக்கு படத்தை வந்து அடுத்த வருஷம் தள்ளி வச்சிருக்காங்க. இந்த மாதம் மே மாதம் கடைசியோட இந்த படத்திலிருந்து மொத்தம் வெளியே வர்றாரு. படத்தினுடைய எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இன்னொரு 10 நாள் 15 நாள் தான் பேலன்ஸ் ஒர்க்கு. அதை முடிச்சிட்டோன்னா டப்பிங் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. டப்பிங் எப்போயா வந்து பேசி கொடுத்துடலாம். இப்போ என்ன மாதம்? ஏப்ரல் மாதம் படம் முடியுது. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 8 மாதம் கழிச்சு தான் படம் ரிலீஸ் ஆகுது. அப்போ இந்த 8 மாதத்துக்கு முன்னாடியே படத்தை முடிச்சுட்டு ஏன் 8 மாதம் வெயிட் பண்ணணும் அப்படின்னா, பல பேர் பல காரணம் சொல்கிறாங்க. OTT வந்து படம் வந்து ஒன்றும் பிஸ்னஸ் ஆகலை, அதனால தான் டிலே ஆகுது அப்படின்னு பல காரணங்கள் சொன்னாலும் பல காரணங்கள்லாம் கிடையாது. ஒரே காரணம் தான், தேர்தல் நேரத்திற்கு முன்னாடி இந்த படம் வரணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் காரணம் தான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால தான் 8 மாதத்துக்கு முன்னாடி முடிக்கப்பட்ட படத்தை வந்து இவ்வளோ நாள் பெண்டிங் வச்சு அடுத்த வருஷம் கொண்டு வர்றாங்க. இப்போ அடுத்த மாதத்துலேருந்து அவர் எலெக்ஷன் வேலைகளுக்கு போக போகிறதாக கூட ஷெட்யூல்லாம் போட்டாங்க, கிளம்ப போகிறாரு. அப்போ முழுவதுமாக இந்த மாதம் ஏப்ரல் மாதத்திலேருந்து அரசியல் சினிமாவுக்கு முழுக்கு போட்டு முழு நேர அரசியல்வாதியாக மாறுறார். ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ ஒன்று விட்டுருந்தாங்க. அதில் கூட இந்த மாதிரி நிறைய ஃபேன்ஸ்லாம் வந்து வெளியூர்லேருந்து இந்த மாதிரி எங்கெங்கேயோ இருந்து வீடியோஸ்லாம் வந்து எடிட் பண்ணி போட்டீங்க, பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்ற ஒரு நியமம் கொடுத்துருந்தாங்க. இல்லை, அது மட்டுமே வந்து ஒரு கட்சியை நடத்தி கொண்டு போவதற்கு சரியாக இருக்காது. ஒரு 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 ஐடி விங்கு மட்டுமே வச்சு ஒரு கட்சியை நம்ம நடத்தி கொண்டு போக முடியாது, களத்துக்கு வரணும். ஆனால் ஐடி விங்கிறது இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு அணியாக இருக்குது அரசியல் கட்சிகளுக்கு. இன்றைக்கி ஐடி விங் வந்து ஒரு முக்கியமான இது. அதுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பாஜக தான் முதல் ஐடி விங்கை சரியாக பயன்படுத்துச்சு 2014 தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலுக்கு. அப்போ தான் சோஷியல் மீடியா வந்துக்கிட்டு இருக்க காலம், கொஞ்சம் வரக்கூடிய காலங்களில் அவர்கள் அதை சரியாக பயன்படுத்தி இந்தியா முழுவதும் பெரிய ஒரு குஜராத் மாடலுங்கிற ஒரு விஷயத்தை கட்டமைச்சாங்க. அப்போ ஐடி விங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பொதுவாக விஜயோடைய கட்சியாக இருக்கட்டும், அவருடைய ரசிகர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு இளைஞர்களாக இருக்காங்க. பெரும்பாலும் அது சோஷியல் மீடியாவில் நேரங்களை செலவிடக்கூடியவர்கள். அப்படிங்கிறதுனால அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க தான் வந்து வாரியர், விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிறாரு. அதாவது போர் வீரர்கள், அதாவது விஷுவலாக போர் வீரர்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆக்சுவலாக அந்த கூட்டமே அதுதான் நடந்துச்சு. ஐடி விங்குடைய கூட்டத்தில் அவர்களை ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்காக எல்லா கட்சியுமே தன்னுடைய தொண்டர்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு உற்சாகப்படுத்தி அவங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு வீடியோ காலில் வந்து அவர் பேசியிருக்காரு. ஆனால் என்னென்னா, இதெல்லாம் அவருக்கு ஒன்றும் பத்தாது. ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்டீங்கன்னா, ஒரு கூட்டம் நடக்குதுன்னா நீங்கள் நேரம் வரணும். குறைந்தபட்சம் அந்த அரங்கத்துக்குள்ள ஒரு 1000 பேர் இருப்பாங்களா, அந்த 1000 பேர் நீங்கள் பார்த்துட்டு போனால் அவன் 10,000 பேர்த்துட்டு பேசுவான் போய். அப்படிங்கும்போது நான் தலைவரை பார்த்துட்டேன், என் தளபதியை பார்த்துட்டேன் அப்படின்னு அவனுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். எங்கே இருந்தோ வந்திருப்பான், தமிழ்நாட்டிலேருந்து கன்னியாகுமரியில் வந்திருப்பான், கோயம்புத்தூர்லேருந்து வந்திருப்பான், மதுரையிலேருந்து வந்திருப்பான். அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்து தன்னை பார்க்கணுங்கிற வர்ற நபர்கள்ட்ட வீடியோ காலில் பேசுகிற கட்சி நிகழ்ச்சி, மன்றம் நிகழ்ச்சி கிடையாது, கட்சி நிகழ்ச்சியில் ஒரு ஐடி விங் நடக்கக்கூடிய ஒரு ஆலோசனை கூட்டத்தில் தலைவர் வந்து கலந்து கொண்டு அதை வந்து பேசுகிறது வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் விஜயகாந்த் அவர்களை நம்ம திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது. விஜயகாந்த் என்னன்னா, சென்னையில் அவர் இருந்தார்னா ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா வீட்டில் வெளியில் நிற்பார். தமிழ்நாட்டிலேருந்து ஆட்கள் வருவாங்க, தொடர்ந்து அவர் கூட நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் அவர் கூட வரிசையாக நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க. வந்தவங்களுக்கு சாப்பாடு தங்க இடங்கள்லாம் கொடுத்து அவரை திருப்பி அமுச்சு விடுவாங்க. எல்லா ஞாயிற்றுக்கிழமையுமே சென்னையில் இருந்தார்னா வாரத்துக்கு 2வது ஞாயிற்றுக்கிழமை 3வது ஞாயிற்றுக்கிழமையே ஒரு டேட் வச்சுருக்காங்க. வச்சாருன்னா அன்றைக்கி சென்னையில் வந்து அவர் கல்யாண மண்டபத்துலேயே வீட்லேயே அங்கேயாவது நின்றுக்கிட்டே இருப்பார். 4 மணி நேரம் 3 மணி நேரம் ஒருத்தவங்களாம் வரிசையாக வருவாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க, அவங்கள்ட்ட பேசுவாங்க. வந்தவங்களுக்குலாம் சாப்பாடு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும். சில பேர் தங்குறதுக்கு இடங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ அவர் இதெல்லாம் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் அவர் போட்டு வச்சுருந்த ஒரு பேஸ். ஏன் விஜயகாந்த் திருப்பி சொல்கிறோம்னா, அதுதான் அவருக்கு 2008 கட்சி ஆரம்பித்த அப்புறம் மிகப்பெரிய அளவில் கை கொடுத்தது. அப்போ ஒரு இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகளுக்கு நேராக வந்து பார்க்கணுங்கிறது ஆசைப்படுவாங்கள்ல, அதையெல்லாம் இன்னும் கொஞ்சம் விஜய் வந்து மாற்றம் செய்யணும். என்ன செய்ய போகிறான்னு தெரியல. ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி இப்போ ஐபிஎல் எப்படி சிஎஸ்கேக்கு தலை தோனி வந்து இன்னொரு வாட்டி விளையாடணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களோ, அந்த மாதிரி விஜய் சாரும் இன்னொரு படம் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த கடைசி படம் ஒரு பெரிய எமோஷனலை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் சார். இல்லை, எமோஷனலை காட்டிலும் அரசியல் முழு நேரமாக போயிட்டாருன்னா இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அரசியலில் போயிட்டோம்னா ஒரு ரெட்ட குதிரைகள் சவாரி செய்ய முடியாது இல்லையா? அதனால் அரசியல்னா அரசியல் முழுவதும் அரசியல் போயிடுவோம்.
சினிமா வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவு, சினிமா வேணாங்கிற முடிவுனால தான் அரசியலுக்கே வந்திருக்காரு. நான் முதல்ல அதை புரிஞ்சுக்க, நிறைய பேர் அவரை கூப்பிட்றாங்க திருப்பி சிறப்பாக நடிக்க வாங்க அப்படின்னு. அவர் சினிமா வேணாங்கிறதுனால தான் அரசியலுக்கே போயிருக்காரு. சினிமாவில் ரொம்ப நாள் டான்ஸ் ஆகியாச்சு, பாட்டு பாடியாச்சு, ஃபைட் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, நீ வேணாம் போராக இருக்குது அதவே திருப்பி செய்கிறதுக்கு, நம்ம வேறு ஒரு ஃபீல்டுக்கு போவோம். எல்லாருக்குமே ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ஒரே ஃபீல்டு இருக்கப்போ ஒரு சலிப்பு ஏற்படும். அதை நோக்கி தான் அடுத்த கட்டத்துக்கு போகிறார். அப்போ நீங்கள் திருப்பி நடிக்க வாங்கன்னு கூப்பிட்றது வந்து அவர் வேணாம் அப்படிங்கிறார். அரசியல்வாதினா அரசியல்வாதியாக முழு நேரம் அரசியல் வேலையை பார்க்க விடுங்க. ஒருவேளை 2026 தேர்தலில் அவருக்கு தவறான முடிவை கொடுத்து ஒரு பெரிய பாடத்தை ஏதாவது கற்றுக் கொடுத்துருச்சுன்னா கம்பேக் சினிமாவுக்கு தான் வருவார், வேறு வழி கிடையாது. அவருக்கு தெரிந்த தொழில் அதுதான். அது என்ன காலம் எப்படி அவரை வழி நடத்த போகுது, என்ன செய்ய போகிறாருங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். நிறைய விஷயங்கள் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக ஷேர் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார்.